ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உயிர்வேலி அமைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உயிர்வேலி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள். உயிர்வேலி போடுறவங்க கீழே கமெண்ட்டில் நம்பர் கொடுக்குறேன், அதை பார்த்து கால் பண்ணுங்கள், நாங்கள் போட்டு கொடுத்துறோம். ஓகேவாங்களா? குறைஞ்ச விலையில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் குறைஞ்ச விலையில் போட்டு கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழுவ குச்சி நடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்துக்குவாங்க. இந்த நீர் பாசனமில் தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து சும்மா சின்னதாக ஒரு அரை அடி அகலத்துக்கு வாய்க்கால் எடுத்துருவாங்க. இந்த அரை அடி அகலத்துக்கு வாய்க்கால் மாதிரி எடுத்து அப்படியே நட்டு வச்சுருவாங்க. நட்டு வச்சு அவங்க ஒரு 6 அடி உயரத்துக்கு வெட்டி ஒரு அடி மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. அப்புறம் 5 அடி மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் நட்டுருக்காங்க. இது வந்து அவங்க திரும்பவும் வெட்டி நட்டது பாருங்கள். முன்ன நட்டது பாருங்கள், அங்கே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் திரும்ப வெட்டி நட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ இது என்னென்ன பயன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆடு மாடு வளர்த்துவீங்களா பாருங்கள், மாடு வருதுங்களா, அதெல்லாம் சாப்பிடும். இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கேட்டு போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்ருவாங்க, அதில் நம்ம கேட்டு போடலாம். வாங்க நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் என்னென்ன பயன். கிழுவ குச்சி பற்றி கிழுவ குச்சி வந்து உயிர்வேலி அமைச்சா என்னென்ன பயன்னு சொல்லுங்க. உயிர்வேலி அமைச்சாக்க இதுக்கு வயலுக்கு பாதுகாப்பு. புரிஞ்சுதுங்களா? யாரும் உள்ள ஆடு மாடு நுழையாது. சொல்லுங்க. விவசாயிக்கு ஒரு பயனுள்ள ஒரு வேலி. அதனால் வேண்டி இந்த வந்து கிழுவை வந்து பச்சையிலே வெட்டி வச்சா கூட சூப்பராக தலையும். அதனால் விவசாயிங்களுக்கு நல்ல பயன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாட்டுக்கு நம்ம வெய்ய காலத்தில் தீனி இல்லைனாலும் பச்சை பசைன்னு தான் இருக்கும், அது சாப்பிடும். ஆனால் அதை யாரும் வெட்டி போடுறது இல்லை. அதெல்லாம் நம்ம வளர வச்சு மறுபடியும் முள்வேலி இந்த இதே மாதிரி வேலிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த வேலிக்கு ஒரு நல்ல இந்த தண்டு நல்லா முத்தின உடனே அதை வெட்டி மறுபடியும் பதியம் வச்சாக்க சூப்பராக தலையும், மறுபடியும் வேலி ஆகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் பாருங்கள், நம்மளுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிழுவ வேலியோட உயிர்வேலியோட நம்ம பயன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சூப்பரான இது வேலிங்க இது. இந்த பாருங்கள், மாடு சாப்பிடுதுங்களாங்க, சாப்பிட போனிச்சு, அண்ணன் விடலை. அது சாப்பிடும், வயல்காரர் விட மாட்டாங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் இங்கே தானே, பக்கம் தானே. ஓகே, எதுக்காக இப்படி இது? அது சும்மா தானா? எதுக்காக இப்படி எடுக்கிறீங்க? சும்மா யூடியூப்ல வீடியோ போடலான்ட்டு. யூடியூப்ல? ஆமாண்ணா. ஆமாம், போடுங்க. யூடியூப்ல வீடியோ போடலான்ட்டுண்ணா. இந்த 4 பேர் நம்ம விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எந்த ஊர்? நாம் இங்கே தானே, பக்கம் தானே. பக்கம்னாக்கா இங்கே பேர் பக்கமா? ஆமாண்ணா. ஊர் பேரே பக்கம் தானே. இல்லை, ஊர் பேர் இருக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கேட்டு விட்ருக்காங்க. இங்கே எண்டு தெரியுது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்கு உள்ளே போகிறதுக்கோசரம் கேட்டு போட்டுருவாங்க. நீங்கள் வேணுங்கன்னா உயரமாக போட்டுக்கலாம். கேட்டு என்ன, இரும்பு கேட்டை கூட போடலாம். இரும்பு கேட்டால் தைரியமாக போடலாம். காட்டில் ஒரு பொருள் கூட யாரும் உள்ளே போத மாட்டாங்க. அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம அண்ணனுக்கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாதுகாப்பு வளையம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வர உயிர்வேலி என்பது நம்ம பாதுகாப்பு. அதுக்கு எப்படி உயிர் கொடுத்து நம்ம பாதுகாப்புறோமோ அதே மாதிரி தான் நம்ம காட்டை அது பாதுகாப்பும். அது ஒவ்வொரு குச்சியும் அதுக்கு உயிர் கொடுத்தோம்னா அது நம்ம காட்டை பாதுகாப்பாக. உயிர்வேலி அதுதான் பாருங்க. இங்கே பாருங்க எப்படிங்க காய்ச்சோடு இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 முறை வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா திரும்ப வந்து நீங்கள் அதே எங்கள் நம்பருக்காக கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் திரும்ப வந்து முத்தினதுக்கப்புறம் நாங்களே வந்து வெட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நடுறாங்க, அது எப்படி நடுறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்குவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ணனுக்கு ஒரு பாய் வச்சுருங்கண்ணா. பாய்ண்ணா.